Hi friends, welcome to Gentak channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முதன்மை மாவட்ட நீதிமன்றம் சேலம் அலுவலக உதவியாளர் அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் கூடிய போஸ்ட் கூடிய क्वेश्चंस பார்க்கலாம். அதில இன்னைக்கு 2018 ல் நடந்த 4/2/2018 அன்று நடந்த தேர்வு வினாத்தாள் பார்க்கலாம். மொத்த மதிப்பெண்கள் 100. முதலாவது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டின் தொடக்க நாள் என்பது யாருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது? ஜூலியஸ் சீசர். கீழ்கண்ட நால்வரில் நீதி கட்சியை சேராத தலைவர் யார்? ராமசாமி படையாட்சி. மீதி எல்லாருமே நீதி கட்சியை சேர்ந்த தலைவர்கள். பி.டி. தியாகராய செட்டி, டி.எம். நாயர், நடேச முதலியார். தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் சங்ககிரி கோட்டை. மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். கீழ்கண்ட மாவட்டங்களில் எது சேலம் மாவட்டம் எல்லையில் அமைந்திருக்கவில்லை? கடலூர். சேலம் மாவட்டம் 4 புறமும் கீழ்கண்டவைகளில் சூழப்பட்டுள்ளது. குன்றுகளால். சுதந்திர கட்சியை நிறுவியவர் சி. ராஜகோபாலாச்சாரி. தமிழ்நாடு என்று சென்னை மாகாணத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று போராடியவர் யார்? தியாகி சங்கரலிங்கம். கீழ்கண்டவற்றில் எது திராவிட மொழி இல்லை? மராத்தி. கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கப்படும் மாநிலம் கேரளா. ஸ்ரீலங்கா நாட்டின் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங். எந்த வருஷம் அப்படின்னா 2018. ஸ்ரீலங்காவின் தலைநகரம் எது? கொழும்பு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அமைந்துள்ள கடல் எது? வங்காள விரிகுடா. திராவிடன் என்கின்ற சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யார்? கால்டுவெல். திபெத்தின் மத தலைவர் யார்? தலாய் லாமா. கீழ்கண்டவற்றுள் கவிஞர் வைரமுத்துவினால் எழுதப்படாத நூல் எது? திருக்குறள். அப்போ 3ஆம் உலகப் போர், கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம் இது எல்லாமே கவிஞர் வைரமுத்தினால் எழுதப்பட்ட நூலாக இருக்கும். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யார்? திரு நீதிபதி எஸ்.எல். தத்து. கீழ்கண்ட ஊர்களில் எந்த ஊர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு பெயர் பெற்றது கிடையாது? திருமங்கலம். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் யார்? திரு வெங்கையா நாயுடு. ஆஸ்கார் விருது பெற்ற இந்திய இசையமைப்பாளர் யார்? ஏ.ஆர். ரகுமான். கிறிஸ்தவர்களின் வேத நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? ஹீப்ரு. உலகில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல் இது? பைபிள். குறள் ஓவியம் நூல் ஆசிரியர் யார்? கலைஞர் கருணாநிதி. தமிழக சட்டமன்ற அவைத்தலைவர் யார்? திரு ப. தனபால். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் யார்? கே. சிவன். ஆண்டாள் இயற்றிய நூல் எது? திருப்பாவை. முத்துநகர் விரைவு தொடர்வண்டி எந்த நகரங்களுக்கிடையே இயக்கப்படுகிறது? சென்னை டு தூத்துக்குடி. நோபல் பரிசு அதிகபட்சமாக எத்தனை நபர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும்? 3. 2 தலைநகரங்களை கொண்டுள்ள மாநிலம் எது? ஜம்மு காஷ்மீர். பல்லவர்களின் தலைநகரம் எது? காஞ்சிபுரம். யாருடைய பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது? விவேகானந்தர். சென்னை மாநகராட்சியின் தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள விசாரணை கமிஷன் நீதிபதி யார்? திரு ஆறுமுகசாமி. மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலையுண்ட திரும்பெரும்புதூர் நகரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? காஞ்சிபுரம். ராக்கெட் ஏவுதளம் ஸ்ரீஹரிகோட்டா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆந்திரா. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநர் யார்? கிரண்பேடி. இந்திய இராணுவ அமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன். தமிழுக்கு அமுது என்ற பாடலின் பாடல் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். பாரதியார் பிறந்த ஊர் எது? எட்டயபுரம். பாவேந்தர் பாரதிதாசனின் இயற்பெயர் யார்? கனக சுப்புரத்தினம். வந்தே மாதரம் என்கிற பாடல் அமைந்துள்ள புத்தகம் எது? ஆனந்த் மத். இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கப்படும் இடம் எது? நாசிக். திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் யார்? திருஞான சம்பந்தர். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி. போப். ஒரு சென்ட் நிலம் என்பது எத்தனை சதுர அடிகள் கொண்டது? 436 சதுர அடிகள். இந்தியாவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் முதலில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட ஆண்டு எது? 1959. வானொலியை கண்டுபிடித்தவர் யார்? மார்க்கோனி. பாண்டியன் பரிசு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். வ.உ. சிதம்பரனார் தொடங்கிய சுதேசி கப்பல் கம்பெனி எந்த நகரங்களுக்கிடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கியது? தூத்துக்குடி முதல் கொழும்பு. கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊர் எது? திருவளந்தூர். திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் ஆஷ் துரை சுட்டுக் கொல்லப்பட்ட ரயில் நிலையம் எது? மணியாச்சி. சமீபத்தில் யாருடைய மாத ஊதியம் 100% உயர்த்தப்பட்டது? தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள். மயிலாடுதுறை ஊரின் முந்தைய பெயர் யாது? மாயவரம். பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு யாரை இசையின் ராணி என்று குறிப்பிட்டார்? எம்.எஸ். சுப்புலட்சுமி. தத்துவ ஞான சமுதாய நிறுவனம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஹெலினா பிளவாட்ஸ்.
ஆரிய சமாஜத்தை நிறுவியவர் யார்? தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ணா மிஷன் நிறுவனர் யார்? சுவாமி விவேகானந்தர். சர் சி.வி. ராமனுக்கு நோபல் பரிசு எந்த துறையில் வழங்கப்பட்டது? இயற்பியல். சிறுவர்களை தற்கொலைக்கு தூண்டும் இணைய விளையாட்டின் பெயர் என்ன? ப்ளூ வேல். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. இந்தியாவில் ஆண்களின் திருமண வயது 21. உலகில் தோன்றிய முதல் உயிரினம் எது? பாக்டீரியா. தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 12. இது எல்லாமே 2018 நடந்தது. தமிழ்நாடு அரசு இலச்சினையில் உள்ள கோபுரம் எந்த கோவிலை உடையது அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில். துல்லக் பத்திரிகையின் தற்போதைய ஆசிரியர் யார்? குருமூர்த்தி. 2018. ஆனந்த விகடன் வார இதழின் நிறுவனர் யார்? எஸ் வாசன். இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் எந்த நகரங்களுக்கிடையே துவங்கப்பட்டது? பம்பாய் முதல் தானே. இந்திய ரயில்வே எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 16. இதுவும் 2018. தமிழ் நாடக தந்தை என்பவர் யார்? அதாவது தமிழ் நாடக தந்தை என்பவர் யார்? பம்மல் சம்பந்த முதலியார். முதலில் கலரில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் எது? அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்திய ரூபாயின் சின்னமாக ருபீஸ் என்பது எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 2010. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் உயர் நீதிமன்றங்களுக்கு கிழமை நீதிமன்றங்களை மேற்பார்வையிடும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது? 227. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எந்த உயர் நீதிமன்றத்தில் ஆளுகைக்கு உட்பட்டது? கல்கத்தா உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார்? பாத்திமா பீவி. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள். மக்களவை தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை யாது? 39. இது சம். 77, 78 சம். வருகின்ற 2020 ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஜப்பான் டோக்கியோவில். 80. ஒலிம்பிக் கொடியில் காணப்படும் 5 வளையங்கள் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? 5 கண்டங்களையும் குறிக்கிறது. 5 வளையங்கள் 5 கண்டங்களை குறிக்கிறது. உலகில் மிகச்சிறிய நாடு எது? வாடிகன். ஆதார் அட்டையில் அடையாள எண் எத்தனை இலக்கங்களை கொண்டது? 12. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை? 29. இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை எத்தனை? 7. கச்சத்தீவு எந்த ஆண்டு முதல் இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ளது? 1974. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலின் தலைநகராக பிரகடனப்படுத்திய நகரம் எது? ஜெருசலேம். சொர்க்க வாசல் என்ற நூலின் ஆசிரியர் CN அண்ணாதுரை. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஓம் பிரகாஷ் ராவத். சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? மு. கருணாநிதி. போக்குவரத்து தொழிலாளர் கோரிக்கைகள் குறித்து விசாரிக்க சென்னை உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மத்தியஸ்த நீதிபதி யார்? திரு இ. பத்மநாபன். இந்தியாவில் தலைமை வழக்குரைஞர் யார்? கே. வேணுகோபால். இந்தியாவில் உள்ள உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை யாது? 24. இதுவும் 2018 உள்ளது. மோட்டார் வாகனங்களின் பதிவு எண்களில் முதலில் இருக்கும் 2 ஆங்கில எழுத்துக்கள் எதனை குறிக்கிறது? வாகனம் பதிவு செய்யப்பட்டுள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைந்துள்ள மாநிலத்தை குறிக்கிறது. சென்னை மாகாணம் என்பது தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் யாருடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது? CN அண்ணாதுரை. கீழ்கண்டவற்றுள் எது முக்கணி கிடையாது? திராட்சை பழம். அடுத்த லீப் ஆண்டு எப்போது? இதுவும் சம். இந்தியாவில் கீழ் குறிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் மிக நீண்ட கடற்கரை உள்ளது? குஜராத். இந்தியாவின் கிழக்கு கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சோழமண்டல கடற்கரை. தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் ஆணையர் யார்? திரு எம். மாலிக் பொரஸ்கான். திருவெம்பாவை இயற்றியவர் யார்? மாணிக்க வாசகர். இப்போ மீதி ஒரு 4 சம் இருக்குது, அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 96வது சம். இந்தியாவில் கீழ் குறிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் அடுத்த லீப் ஆண்டு எப்போது அப்படிங்கிற சம்முக்குரிய ஆன்சர் இது. இதுதான் அந்த சம்முக்குரிய ஆன்சர். அடுத்த லீப் ஆண்டு 2020க்குரியது. அடுத்த சம் 77, 78. ஒரு கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை 10,000. ஆண் பெண்களின் விகிதாச்சாரம் 3:2 எனில் அந்த கிராமத்தில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை என்ன? 6,000. இதுதான் முதல் சம். 77வது சம்முக்குரிய ஆன்சர் 6,000. அடுத்து 78வது சம். ஒரு கிராமத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகை 10,000. இது ஆண்கள் 40%, குழந்தைகள் 20%, மீதமுள்ளவர்கள் பெண்கள் எனில் பெண்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிட்டு இருக்காங்க? 4,000.
இது அதுக்கு அடுத்த சம் 78வது சம்முக்குரியது 4000. இங்கேருந்து இங்கே வர இருக்குது. இதுதான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் வித் ஆன்சர். அலுவலக உதவியாளருக்குரியது 2018 நடந்தது. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்வீப்பர் அண்ட் சானிடரி ஒர்க்கருக்குரிய கொஸ்டின் பார்க்க போகிறோம். இயர் ஆஃப் கொஸ்டின், அதாவது எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா 2017 8/10 நடந்தது. பகுதி ஆவண்ணா. எந்த தொலைபேசி எண்ணில் காவல்துறையை அழைப்பாய்? 100. எந்த ஆண்டை நாம் விடுதலை பெற்றோம்? 1947. கப்பலோட்டிய தமிழன் யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சமவெளிகளை எப்படி அழைப்பீர்கள்? மருதம். அட்லஸ் என்பது வரைபடங்கள். கொடியில் புலியுடையோர் யார்? சோழர். காவேரி யாருடைய ஆறு? சோழர். தமிழின் தொன்மையான நூல் இது? தொல்காப்பியம். கல்லணையை கட்டியது யார்? கரிகால் சோழன். உலக உழைப்பாளர் நாளை நாம் எவ்வாறு கொண்டாடுகிறோம்? மே 1. நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை வந்த நாள் 26 ஜனவரி 1950. இஸ்லாமியர்களின் புனித நூல் அல் குர்ஆன். நமது தேசிய பறவை மயில். தேசிய மரம் ஆலமரம். நமது தேசிய சின்னம் எது? சாரநாத் தூண். இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் உச்சநீதிமன்றம். இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார்? மாண்புமிகு வெங்கையா நாயுடு. எந்த வருஷம் அப்படின்னா 2017. இந்த வருஷம் கிடையாது. விவசாயிகள் கிராமங்களிலிருந்து எங்கு இடம்பெயர்கிறார்கள்? நகரங்கள். நமது விடுதலை நாளை நாம் என்று கொண்டாடுகிறோம்? ஆகஸ்ட் 15. இந்திய உச்ச நீதிமன்றம் எங்கு உள்ளது? புதுதில்லி. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. டேஸ் வேளையில் கழிவறை பயன்படுத்துவது நல்ல பழக்கம். காலை. நீரின் ஆதாரம் எது? மழை. எது எலும்பு முறிவை கண்டறிய உதவுகிறது? எக்ஸ் கதிர். எது வேகமான போக்குவரத்து? விமானம். மருத்துவ குணமுடைய தாவரம் எது? துளசி. மனிதருக்கு எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன? 2. மேலே எரியப்பட்ட பொருட்கள் கீழ்நோக்கி விழ காரணம் என்ன? புவியீர்ப்பு விசை. இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? காந்தி. நமது தேசிய நதி கங்கை. மக்காத குப்பைக்கு எடுத்துக்காட்டு? பிளாஸ்டிக். மண்புழுக்கள் உதவியுடன் உரம் தயாரிக்கும் முறையின் பெயர் வெர்மி உரம். நீர் வழிகளில் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பை வகை? பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், அலுமினியம் கேன்கள். இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். உலர்ந்த டேஸ் உரமாக பயன்படுகிறது? உலர்ந்த கசடு உரமாக பயன்படுகிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பில் கிருமிகளை அழிக்க பயன்படுத்தப்படும் செயல்முறை என்ன? குளோரின். பகுதி ஆவண்ணா. உரிய சொல்லை தேர்ந்தெடு. நாய் வால் நிமிராதே. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர்? உவே சாமிநாதன். வெயில் சுட்டெரிக்கும் காலத்தை கோடைக்காலம் என்கிறோம். ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்த மன்னன்? அதியமான். சைக்கிள் என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல்? மிதிவண்டி. விடுகதைக்கு விடை கண்டுபிடி. ஒளியில் தொடர்வான், இருளில் மறைவான். அவன் யார்? நிழல். கீழ் உள்ளவற்றில் பசுவிடமிருந்து கிடைக்கும் பொருள்? தயிர். கம்பர் இயற்றிய நூல்? கம்பராமாயணம். விடுகதைக்கு உரிய விடையை கண்டுபிடி. சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான். ஆன்சர் செங்கல். மகன் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்? மகள். இனிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்? கசப்பு. அரசன் என்பதன் பொருள்? மன்னன். ஒற்றுமை என்பதன் எதிர்ச்சொல்? வேற்றுமை. ரேடியோ என்ற ஆங்கில சொல்லின் தமிழ் சொல்? வானொலி. மிளகாய் டேஸ் சுவை கொண்டது? கார்ப்பு சுவை கொண்டது. இதுதான் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்வீப்பர் அண்ட் சானிடரி ஒர்க்குக்குரியது. அவ்வளோதான் கொஸ்டின். மொத்தம் 35 + 15 50 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க 2017. தேங்க்யூ.